வால்மீகி தான் எழுதின ராமாயணத்தை, அவர் வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர். மகாபாரத்தை எழுதின இவர் வந்து பார்த்தீங்கன்னா வியாதவியாசர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற குலத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணர் யாதவ குலத்தை சேர்ந்தவர். இங்கே டாப் 5 ஆழ்வார்கள்னு எடுத்துக்கிட்ட எல்லாரும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. டாப் 5 ஆழ்வார்கள் எல்லாருமே திருமங்கை ஆழ்வார், திருமணிசி ஆழ்வார் எல்லாருமே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. இப்படி இங்கே ஜாதியே இல்லாத ஒரு மதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜாதி இதில் இருக்குதுன்னு சொல்லி ஜாதிக்காக சண்டை போட்டு இதெல்லாம் பண்றோம். இங்கேயே ஏற்கனவே சுயமரியாதை சொல்லப்படுகிறது. இப்போ நான் வந்து யாகம் பண்றேன், வருகின்ற 29ஆம் தேதி நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன். இந்த யாகம் பண்றதுக்கு பத்தினி இல்லாம யாகம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பத்தினி இல்லாம யாகம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க வெள்ளை புடவைக்கு கொடுக்குற மரியாதை வேற, வெள்ளை சட்டைக்கு கொடுக்குற மரியாதை வேற. வெள்ளை புடவைன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வேற, அவங்க வந்து அமங்கலி ஆயிடுறாங்க அவங்க. ஆனா வெள்ளை சட்டை அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னாலும் அவருக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா பொண்டாட்டி இல்லைனாலும் அவருக்கு எந்த சபைகள்லையோ எந்த விர்வாகமோ எந்த ஹோம காரியங்களோ எந்த புண்ணிய காரியம் செய்யறதுக்கு தகுதி இல்லைங்குது சாஸ்திரம்.